சொல்லு எம்மா குடிச்சா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சரித்திர பதிவேடு குற்றப்பிரியர் ஒருவர் சிறுவர்களுக்கு மது வாங்கி கொடுத்து மிரட்டி குடிக்க வைக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. அதுவும் இப்படி சிறுவர்களுக்கு மது வாங்கி கொடுத்து மாஸ்டர் பட பாணியில் குற்றச் செயல்களில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியானது. சொல்லு எம்மா குடிச்சா நடிக்கிறான்டா குடிப்பான்டா இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு நன்னடத்தை அலுவலர் செந்தில் குற்றச்சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினார். 3 சிறுவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஐயர் என்கிற சுகுந்தன் தனது பிறந்த நாளில் கட்டாயப்படுத்தி சிறுவர்களுக்கு மது ஊற்றி கொடுத்ததோடு ஆபத்தை உண்டாக்கும் கூல் லிப் போதைப் பொருளை சிறுவர்களின் வாயில் கட்டாயப்படுத்தி திணித்ததாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கடலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நாம் கேட்டபோது 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள், பாலியல் துன்புறுத்தல்கள், ஆதரவற்ற நிலை ஏற்படும் போது அவர்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் மாவட்ட ஆட்சியரின் மேற்பார்வையில் இயங்கும் அமைப்புதான் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு புரொடெக்ஷன் யூனிட் எனப்படும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு. குழந்தைகளுக்கு மது ஊற்றி கொடுக்கும் குற்றச்சம்பவம் தொடர்பான வீடியோ செய்தி ஊடகங்களில் வெளியானதும் நன்னடத்தை அலுவலரை அனுப்பி விசாரணை நடத்தப்பட்டது. 3 சிறுவர்களும் தங்களுக்கு சுகுந்தன் கட்டாயப்படுத்தி மது ஊற்றி கொடுத்ததை ஒப்புக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த கிராமத்திற்குட்பட்ட அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கக்கூடிய குற்றம். விரைவில் இதுகுறித்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார்கள். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல் நிலைய போலீசார் தலைமறைவான சுகுந்தனை தேடி வருகிறார்கள். ஐயர் என்கிற சுகுந்தன் என்கிற சுகந்தன் மற்றும் சிலர் மீது சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை 7 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சுகுந்தன் மனைவி கீதா மீது காப்பர் திருட்டு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்தவர் உதவி ஆய்வாளர் பிரகாஷ். சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் 2023ஆம் ஆண்டில் ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிதம்பரம் தாலுகா காவல் நிலையத்தில் 2020ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை 5 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. புதுச்சத்திரம் காவல் நிலையத்தில் 2025ஆம் ஆண்டு 3 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. கம்மாபுரம் காவல் நிலையத்தில் 2025 மார்ச் 30ஆம் தேதி சுகுந்தன் மற்றும் அவரது மனைவி மீது காப்பர் திருடியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொறையார் காவல் நிலையத்தில் சுகுந்தன் மீது ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிதம்பரம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் சுகுந்தன் மீது 2 குற்ற வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் சுகுந்தன் காப்பர் திருட்டு தொடர்பாக கைது ஆகாமல் இருக்க முன்ஜாமீன் கேட்க இந்த திருட்டு கடுமையான குற்றம் என மாவட்ட நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கொலை மிரட்டல், திருட்டு உள்ளிட்ட 19க்கும் மேற்பட்ட புகார்கள் வெவ்வேறு காவல் நிலையங்களில் வெவ்வேறு விசாரணை அதிகாரிகளால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு தேடப்பட்டு வரும் சரித்திர பதிவேடு குற்றவாளிதான் இந்த ஐயர் என்கிற சுகுந்தன்.
ஆனால் தனது கணவர் சுகந்தனோடு சேர்ந்து காப்பர் திருடியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறைக்கு சென்று வந்த மனைவி கீதாவோ தனது கணவர் எந்த குற்றமும் செய்யாத அப்பாவி என்றும் அவர் ஒரு பெயிண்டர் எனவும் கூறி வருகிறார். ஜெய் பீம் படத்தை கூட பார்க்காத சில நெட்டிசன்களோ குழந்தைகளுக்கு மது ஊற்றி கொடுத்து குடிக்க வைத்துவிட்டு தலைமறைவான 19 குற்ற வழக்குகள் பின்னணி கொண்ட சரித்திர பதிவேடு குற்றவாளி சுகந்தன் குறித்து கேள்வி எழுப்பாமல் அதை அப்பட்டமாக மறைத்துவிட்டு இது சொல்வதெல்லாம் பொய், மேல வைக்காத கை என்கிற காமெடி போல பல்வேறு பொய் தகவல்களை பரப்பி டிராமா செய்து கொண்டிருக்கிறார்கள். குற்ற வழக்குகளில் சிறைக்கு செல்லும் தாய்மார்கள் 6 வயதுக்குட்பட்ட தங்களது குழந்தைகளையும் தன்னோடு சிறைக்கு அழைத்துச் செல்ல நீதிபதியிடம் அனுமதி கேட்டாலே அனுமதி கொடுப்பார்கள். அதற்கு சட்டத்தில் இடம் உண்டு. அப்போது கீதாவின் 1 வயது குழந்தை அவரின் மாமியாரிடம்தான் இருந்துள்ளது. ஆனால் சுகுந்தனின் மனைவி கீதாவோ அப்படி எந்த ஒரு அனுமதியையும் நீதிபதியிடம் கேட்கவில்லை. கூடவே இருந்த அவரது வழக்கறிஞரும் அனுமதி கேட்கவில்லை. அப்படி இருக்க நீதிபதியின் மீதே கீதா அவதூறு பரப்புவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதாவது கணவர் சுகுந்தன் காப்பர் கொள்ளையன் அல்ல, பெயிண்ட் அடிக்கும் வேலைக்கு செல்வதாக அவரது மனைவி கீதா கூறி வருகிறார். ஆனால் ஒரு முறையாவது உங்கள் கணவர் சுகுந்தன் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளியாயிற்றே, அவர் மீது காப்பர் திருட்டு, மாடு திருட்டு, கொலை மிரட்டல் உள்பட 20 வழக்குகள் வெவ்வேறு காவல் நிலையங்களில் வெவ்வேறு போலீஸ் அதிகாரிகளால் பதிவு செய்யப்பட்டுள்ளதே. எல்லாவற்றுக்கும் காரணம் இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் தானா? உங்கள் கணவர் சுகந்தன் அப்பூர் சிறுவர்களுக்கு மது வாங்கி கொடுத்த வீடியோ வெளியாகியுள்ளதே, அதற்கு இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் தான் காரணமா என கேள்வி கேட்கவில்லை. இவ்வளவு அமளி துமளிகள் நடந்து கொண்டிருக்க அந்த பெயிண்டர் சுகுந்தன் எங்கேதான் போனார்? சந்திரமுகி பட வேட்டையபுர அரண்மனையில் பெயிண்டர் கோபாலுக்கு பதிலாக இவர்தான் பல மாதங்களாக பெயிண்ட் அடித்துக் கொண்டிருக்கிறாரா என்றாவது கேட்டிருக்கலாமே. இன்னும் ஒரு படி மேலே போய் காப்பிரைட் வயலேஷன் காரணமாக மண்ணிலே ஈரமுண்டு என்ற ஜெய் பீம் பிஜிஎம் மட்டும்தான் இவர்கள் போடவில்லை. இத்தனை குற்றங்களை செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டு போலீசார் சுட்டு விடுவார்கள் என்று அஞ்சினால் சட்டப்படி நீதிமன்றத்தில் சரணடையலாமே. ஆனால் பல்வேறு சட்ட வழிகள் இருக்க சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் மீது அவதூறு பரப்ப காரணமாக இருப்பதன் பின்னணியில் ஏ கேட்டகரி ரவுடிகள் இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது சிதம்பரம் பகுதியை சேர்ந்த கபாலி என்கிற ராஜராஜன் தான் சுகந்தனின் மனைவி கீதாவை அழைத்துச் சென்று பல்வேறு யூடியூபர்களிடம் பேசி அவதூறு பரப்ப வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கபாலி என்கிற ராஜராஜன் மீது 2 கொலை வழக்குகள் உள்பட 17 வழக்குகள் உள்ளதாக கூறப்படுகிறது. சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் ஏ கேட்டகரி ரவுடி என கூறப்படுகிறது. சமீபத்தில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டு வெளியே வந்தவர் தன்னை சிறைக்கு அனுப்பிய ஆய்வாளரை பழிவாங்க திட்டமிட்டு அதற்கு 9 மாதங்கள் முன்பு நடந்த வழக்கினை திசை திருப்பிவிட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதற்காக சிதம்பரம் பகுதி விசிக நிர்வாகிகளை அணுக குற்ற பின்னணி கொண்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க முடியாது என கூறியதால் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம் தமிழ்நாடு என்கிற அமைப்பின் பெயரை கொஞ்சம் கோக்குமாக்கு செய்து காவல் ஆய்வாளருக்கு எதிராக அவதூறு போஸ்டர் அடித்ததும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பல்வேறு குற்ற பின்னணிகள் இருப்பதால் விசிகவினர் இவரை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என கூறப்படுகிறது. இதனால் தலைமையின் நெருக்கமாக காட்டிக்கொள்ளும் ஒரு சிலரை வைத்து விசிகவில் பதவி வாங்கி விடலாம் என திட்டம் போட்டவருக்கு குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டதால் அவ்வாய்ப்பு கை நழுவி போன அதிர்ச்சியில் காவல் ஆய்வாளர் அம்பேத்கரை பழிவாங்குவேன் என சூளுரைத்து கீதாவை இயக்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரவுடி கபாலி என்கிற ராஜராஜனுடன் தஞ்சாவூரை சேர்ந்த ஏ கேட்டகரி ரவுடி ரவி உள்பட இன்னும் பல்வேறு ரவுடிகள் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு கைதானவர்கள் பலரும் பின்னணியில் இருந்து செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் விசாரணையை தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. விசாரணையில் ரவுடிகளுடன் சில காக்கிகளும் பின்னணியில் இருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது.
விரைவில் பலர் விசாரணை வளையத்தில் கொண்டுவரப்பட இருப்பதாகவும் கைது செய்யப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.